விஷ்ணு பிரமா கரூர் அறுக்கிறதுக்கு டைம் நெருங்கி போட்டார். அது அங்கேருந்தே தமிழ்நாடு முழுவதும் அறுத்து போவோம். அரசியல்வாதி பலாயிரம் கோடி உள்ளவன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அறுத்துரும். அவன் குடும்பத்தில் அறுத்துரும். தப்பு செஞ்சு வச்சுருக்கான்ல, தப்பு செஞ்சு அந்த பேப்பரை வச்சு மந்திரவாதி தந்திரவாதிகளை வச்சு இவரை மடக்க முடியுமாடா? இல்லை இவரை வச்சு இன்னும் செய்தியடா. கடவுளை வந்து மந்திரவாதி தந்திரவாதி இந்த கைலாசத்தில் இருந்தால் செய்தான். இந்த கைலாசத்தில் முன்னும் பின்னுமா சைடு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு வச்சு செய்தான் மந்திரவாதியை கூப்பிட்டு. இல்லை அவர்கிட்ட முடியுமாடா? அவர் கொட்டையை அறுத்து விட்டுருவார். 7 ஜெம்மம் அவர் உட்காரல. இந்த ஜெம்மத்தில் மானிடப்பேட்டை விளையாடுவார். அறுத்து விட்டு ரோட்டு காட்டில் சிதற விடுவார். முக்கால் சத்தியம்டா. விளையாடாதீடா மந்திரவாதி பையன்கிட்ட. அப்படியே நீயா போட்டு மடியில் போட்டு பலாயிரம் கோடி அரசியல்வாதி 2ஆம் நம்பர் திரிக்கிற ஓடுறவன் பார்த்து அவனை வச்சு நக்கிட்டு போ. சரியா? இப்போ தான் நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கே பணக்கு இன்னைக்கு எடுக்காரு. என்ன உட்காந்து என்ன மடக்கி பார்க்காண்டா அப்படிங்காரு. என்ன மடக்கி பார்க்கடா? உன் பொண்டாட்டியை விரித்து விலைக்கு உள்ளே விட்டு நக்கு. சரியாடா? நல்லபடியாக நக்கிட்டு போ. ஒழுங்கா போ. வானரப்படம் உள்ள வரையில் நெரிச்சிருவார். எல்லாவனையும் கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லா கணக்கு விட்டுக்கிட்டே இருப்பார். டைம் வரல. செகண்டில் நூல் அளவில் இப்போ ஒரு செகண்டு நூல் அளவில் செத்து போகிறான். ஆணும் பெண்ணும் செத்து சுடுகாட்டு போதா? இவர் ஒரு செகண்டு நூல் அளவில் ஒட்டை வலித்து தமிழ்நாடு முழுவதும் ஒட்டை வலித்து அள்ளிடுவார். டெல்லியில் அப்படி தான் ஒட்டை வலித்து அள்ளிடுவார். ஊடாளப்பட்ட மாநிலத்தில் அரசியல்வாதி உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் பொத்தி போவோம், நம்ம விரிச்சோம்னா நம்மளை விரித்து அடிச்சு போடுவாருன்னு அவன் அமைதியாக போகிறான். டெல்லி கொஞ்சம் ஆடுதான். தமிழ்நாடு தான் 1000க்கு 1000 ஆடுதான். விரித்து போட்டு ஆடுதான் அரசியல்வாதி. குடல் மண்டை மூளை செதறத கணக்கு அது ஒரு கணக்கு போட்டார். இப்போ மாநில இந்த ஓட்டு ஜனநாயகம் ஓட்டு போடுறதானா இந்த இளவட்டமான பையங்கள் இப்போ அவனுங்களை கடிக்க விடுவார். யாரை? அரசியல்வாதி 2ஆம் நம்பர் பார்க்குறவன் எல்லாத்தையுமே திரிச்சு விட்டுருவார். திருச்சி மாதிரி போகிறானா அப்படியே மூளையை திருப்பினோடனே பலாயிரம் கோடியில் உள்ள அடி வாங்குவான். பலாயிரம் கோடி இல்லை, பலாயிரம் கோடி ஓன்ட்ட இருக்குன்னு மந்திரவாதி தந்திரவாதியை இவர் ஐயா உச்சியில் உட்காந்துருக்காருன்னு அந்த ஜோலி பார்க்காத, பொத்தி போ, விரிக்காத. விரிச்சேன்னா உன் வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளையே விரித்து அப்படியே ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் கை இழுத்து எறிஞ்சு போட்டு போயிடும். அதான் இவர் விடுற பவர். புரியுதா? இல்லை 7 ஜெம்மமா என்ன சேட்டை பண்ணியிருப்பா மந்திரவாதியிலேருந்து எல்லா பயிர்களும். சாமியார் பைய கொட்டையை அறுத்துருவார். கொட்டையை வெட்டி விட்டுருவார் வெதற. சரியா? எல்லாரும் ஆடிக்கிட்டு தான் இருக்கிய. புரியுதாடா? காவல்துறையிலேருந்து பூரா கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவனுக்கு முதல் வானரப்படம் உள்ளே வந்தோடனே காத்தோடு அடி. காது ஒரு பக்கம் காது வீணு காக்கும். அந்த மாதிரி விடுவார். அடி சவுட்டில் ஒரு அறை. நான் போட்ட கணக்கு உனக்கு காதில் கேட்கலையாடான்னு இப்போ கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவனுக்கு போடுதார் கணக்கு. கேட்கா இல்லையா? நான் போடுற கணக்கு கேட்கலையா? வீட்டை பார்த்து ஓடிடு. நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் இங்கே போகணும். வீட்டை பார்த்து போயிட்டா நீ தப்பிச்ச. இல்லைன்னு வச்சுக்கோ கூவ மாதிரி அரசியல் நியமிச்ச கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம். கூவ மாதிரி நீ குத்த வச்சுக்கிட்டு இருப்ப. மாவட்ட வாரி சிட்டி வாரி தூக்கி காத்தோட ஒரு அரடாம்பார். காத்தோட அரடா அப்படிம்பார். இப்போ வானரப்படைக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு கணக்கு பார்க்காரு. இது எப்படி உள்ள இந்த பேகளை அடிவா கொடுக்கணும், எப்படி செய்யணும்னு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை பார்த்து கொண்டே இருக்கார். அப்போ அவன் உயிர் பாதுகாப்புக்கு இப்போ எப்படி நடத்தணும், எப்படி ஓட்டணுங்கிற கணக்கை உள்ளே விடுவார். உடையில் கொடல் மண்டை பூரா இழுத்து தெரியும். யார்? அரசியல்வாதி. கைலாசத்து பின்புறத்துலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை மெட்ராஸ் வரைக்கும் குடலை இழுத்து எறிவான். அந்த மாதிரி விடுவார். அப்படியே கிழிச்சி அரசியல்வாதி குடல் வெளியே வரணும். வரலன்னா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. ஆடாத ஆட்டம் ஆடிட்டாலே தான் கரூர் ரத்தம் சிந்திருச்சு. அறுக்கிறது ரத்தம் சிந்திருச்சு பூமியில். போதும், அவ்வளோதான் சிந்திருக்கு. ஆனால் இன்னமும் கூடுதலாக ரத்தமாக பூமியில் கரூர்லேருந்து தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் வரைக்கும் அறுத்தே ரத்தம் பூமியில் சிந்தும். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.